பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே வருடத்திற்கு 4 முறை வருகின்ற அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எல்லா விஷ்ணு கோயில்களிலுமே அந்த புண்ணிய காலத்திற்காக விடியற்காலையிலேயே கோயிலில் கூடி பகவான் இருக்கக்கூடிய சன்னதி முன்பு இருக்க துவசஸ்தம்பத்தையும் சேர்த்து கொடிமரத்தையும் சேர்த்து 27 சுத்துகள் சுற்றி வந்து ஒவ்வொரு பூவாக வைத்து வணங்கி வேண்டிக் கொள்கிறார்கள். இது நிறைய நடந்துருக்கு. எல்லா ஜனங்களும் எல்லா கோயிலுக்கும் போய் இந்த வழிபாட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மட்டும் ஏன் அது செய்வானே? ஏன் அப்படின்னா 4 மாதங்கள் வரக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள்ல எல்லா தேவர்களுமே எல்லா தேவதைகளுமே அந்த விஷ்ணு பகவானை அன்னைக்கு தான் அவர்கள் வழிபடுகின்றார்கள் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அப்பேற்பட்ட புண்ணிய காலம் அது. அந்த புண்ணிய கால நேரத்துல தேவர்களும் சந்தோஷமா இருக்கா, தேவதைகளும் சந்தோஷமா இருக்கு, விஷ்ணு பகவானும் சந்தோஷமா இருக்கு. அதனால்தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே நாம் எல்லாரும் அனுஷ்டிக்கிறோம். அப்போ விஷ்ணுபதி அப்படின்னாலே லக்ஷ்மியோடு கூடிய சம்பன்னன் அப்படிங்கிறார். லக்ஷ்மியோடு கூடிய சம்பன்னன்னா லக்ஷ்மி பதி. அவனுடைய காலம் புண்ணிய காலம், லக்ஷ்மிபதியினுடைய புண்ணிய காலம், லக்ஷ்மிபதி விஷ்ணு புண்ணிய காலம். ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய கோயில்கள்ல துவசஸ்தம்பம் இருக்கக்கூடிய கோயில்களா பார்த்துதான் சுத்தணும். அப்பதான் எல்லா தேவதைகளுமே அங்க இருக்கா. 27 பூக்கள் வச்சு ஒவ்வொரு பூக்காக ஒவ்வொரு சுத்தணும், 27 நட்சத்திரத்துக்காக சுத்தணும்னு ஒரு விதி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த மாதிரி கொடிமரம் இல்லாத கோயில்கள் இருக்கு, ஜனங்கள் இருக்கா. அவ என்ன பண்ணுவா? என்ன பண்ண முடியும்? உடனே இதுக்குன்னு பஸ் ஏறி அங்க போய் இறங்கி அந்த கோயில்களில் வழிபாடு நடத்த முடியுமா? எவ்வளவு ஜனங்களுக்கு அது சாத்தியப்படும்? அதுக்காகவே என்ன பண்றான்னா, ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னன்னா, எல்லோருடைய கோரிக்கைகள் நிறைவாக இருக்கணும். அந்த கோரிக்கைகள் மூலியமாக விஷ்ணு பகவானுடைய சன்னதியில போய் சேவிக்கணும், ஒவ்வொரு பூவா எடுத்து வைக்கணும், அதுல துவசஸ்தம்பம் இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கும் மேலே ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. என்னன்னா, எங்க கோயில்ல துவசஸ்தம்பம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பகவானை நெஞ்சுக்குள்ளே வேண்டிக் கொண்டு துவசஸ்தம்பம் இருக்கிற மாதிரியே பாவிச்சு அந்த கோயிலை வலம் வந்து ஒவ்வொரு பூவா பெருமாள் திருவடியில வச்சுட்டு சேவிச்சுட்டு, எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம், இதை ஏத்துக்கிறியோ இல்லையோ தெரியல, ஆனால் நான் உன்னை சரணாகதி பண்றேன் அப்படின்னு 27 முறை வலம் வந்து சேவித்தாலே கண்டிப்பாக அந்த பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுக்கும் மேல ஒரு பட்சம், உங்க வீட்டுல இருந்து போக முடியல அப்படிங்கும் பட்சத்துல கிரகத்திலேயே ஒரு படத்தையோ ஒரு பெருமாளையோ வச்சு 27 முறை வலம் வந்து ஒவ்வொரு பூவா அந்த பெருமாள் திருவடியில வச்சு சேவித்தாலே விஷ்ணு பகவான் உங்க கிரகத்திலேயே அவருக்கு அனுகிரகம் பண்ணுவார். போகணும்னு நினைக்கிறவா போகலாம், போக முடியாதுங்கிற பட்சத்துல இருக்கிறவா இதை சேவிக்கலாம். எங்கும் நிறைந்திருக்கின்ற கடவுள், 27 நட்சத்திரங்களையும் ஆளுகின்ற அந்த கடவுள் உங்களையும் உங்கள் கிரகத்தையும் காப்பாற்றுவான். விஷ்ணுபதி அப்படியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி சமேத அந்த பெருமான் நம்ம குடும்பங்களை, அந்த குடும்பங்களை ஆள்பவிக்கின்ற அந்த எம்பெருமான் நம்ம குடும்பங்களை ஏன் ரட்சிக்க மாட்டான்? அப்படிங்கிறதுனால முடிந்தால் அந்த கோயில்களுக்கு சென்று அந்த பிரார்த்தனையை செய்யலாம். முடியாதவர்கள், ஐயோ இன்னைக்கு இந்த போலியே நம்ம என்னடா பண்றது, விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மளுடைய கிரகத்திலேயே அந்த பெருமாளை வச்சு 27 முறை சேர்த்து சேவிக்கலாம். 2வது, முழுமையான பலன் அப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த வருடத்திற்கு கார்த்திகை மாசம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருது. நினைத்தவர்கள் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். கிடைக்காதவர்கள் எங்கிருந்தாலும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைவேற்றி அந்த வழிபாட்டை கொண்டாடலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எப்ப செய்யலாம்? வீட்டுல செய்யலான்ட்டீங்க. எப்பதான் செய்யறது அப்படின்னா, விடியற்காலை
6 மணி முதல் 9:30 வரை 10 மணி வரை அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் பூஜை அறை ரொம்ப சின்னதாக இருக்குது, எங்களால் சுற்றி வர முடியாது, கோவிலில் தான் சுற்றி வர முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த தெய்வ படத்தை ஹாலில் கொண்டு வந்து வைக்கிறது, கிழக்கு பார்த்து வைக்கிறது, கிழக்கு பார்த்து வச்சுட்டு அங்கே ஒரு விளக்கேற்றுறது, 27 பூவை கொண்ட ஒரு கூடையை கையில் எடுத்துக்கிறது, அந்த எம்பெருமானை சுற்றி வருவது, ஒவ்வொரு பூவா அந்த பெருமாள் படத்திலேயோ விக்கிரகத்திலேயோ திருவடியில வைக்கிறது. விநாயகப் பெருமான் உலகத்தை எல்லாம் சுற்றி வர முடியாமல் தன் தாய் தந்தையரை சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கி நிறைவேற்றின ஒரு கதை எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நவக்கிரக தேவதைகள் எல்லா தேவதைகளுமே சேவிக்கக்கூடிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை சுற்றி வந்து நம் இதை நிறைவேற்றினால் பெருமாள் அனுகிரகம் தரமாட்டாரா? கண்டிப்பா தருவர். 6 மணியிலேருந்து 9:30 மணி 10 மணிக்குள் இதை செய்ய வேண்டும். கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய சன்னதியிலே, கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையிலே ஒரு ஹாலில் அந்த பெருமாளை வச்சு நம்ம சுற்றி வந்தால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னைக்கு நினைச்சுக்கிறேனோ அன்னைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். நான் இன்னைக்கு நினச்சிக்கிறேன், நான் இனிமேல் மாசி மாதம் போகணும், இனிமேல் வைகாசி மாதம் போகணும், ஆவணி மாதம் போகணும், இனிமேல் கார்த்திகை மாதம் போகணும் அப்படின்னா பெருமாள் நம்ம வெயிட் பண்ண பொறுமையாரு அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ நமக்கு பிரச்சனைகள் வந்துடும். ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவான்னா நீ என்னைக்கு மனசுல நினைச்சுக்கிறியோ அன்னைக்கே தாராபலம் சந்திரனுடைய ஆதிக்கம் வந்தாச்சு, நீ என்னைக்கு வேணாலும் செய்யலாம். இதுக்கெல்லாம் கால நேரமே கிடையாது. ஒரு சனிக்கிழமை, ஒரு புதன்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை நினைக்கிற நேரத்துல அந்த விடிகார்த்தால நேரத்துல இருந்து சுத்தும் பொழுது பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த பிரதிஷ்டம் வர 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 அவருடைய சாநித்தியம் நம்ம கிரகங்கள்ல வைப்ரேஷனா இருக்கும். விஷ்ணுபதி புண்ணியகாலம் நினைக்கிறவா கிழக்கு பார்த்து அந்த பகவானை ஏழை பண்ணி விடியற் காலத்தால 6 மணியிலேருந்து 9:30 மணினா ஆபீஸ் அலுவலகம் போலவர்களும் சரி, மற்ற எல்லா துறையினர்களும் சரி, அதை 9:30 மணிக்குள்ள முடிச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல தான் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கே அது நிறைவேறும். எப்போ வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு பகவான் எல்லையற்ற பலன்கள் அளிக்க காத்திருக்கிறார். விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பண்ண இன்னும் ஜாஸ்தியா கிடைக்கும். அந்த பலனை நம்ம உடனே இன்னைக்கே எனக்கு ததேவ லக்னம், இன்னைக்கு நான் நினைச்சிட்டேன் அந்த லக்னம், இன்னைக்கு நான் நினைச்சிட்டேன் அன்னைக்கு தாராபலன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டோமானாலும் அத்தனை பலன்களும் நமக்கு வந்து சேரும். அதுக்குன்னா தயங்க வேண்டாம், அதுக்காக காத்திருக்க வேண்டாம்.